வெல்கம் டு ஜேஎஃப்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஹோல் கரம் மசாலா, சின்ன வெங்காயம், தனியா, வரமிளகா, தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு பொன்னிறமாக வந்தோடனே எடுத்து தனியாக வச்சுருக்கோம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. 1 kg சிக்கன் ஆட் பண்ணுறோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், இதுவே தண்ணி விட்டு வரும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க, நாங்கள் தக்காளி ஆட் பண்ண மறந்துட்டோம். இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நாங்கள் தண்ணியே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். அப்போல்லாம் நம்ம ஆற வச்சு அரைச்ச மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் அது அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ அடி பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டானா விட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்து ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்தக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா சூடான சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியணுன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.